அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு ஏற்கனவே லாஸ்ட் மந்த் பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 2ல போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி குடுத்துருந்தாங்க. சில போஸ்ட்ல. அதே மாரி இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மீண்டும் குரூப் 2 போஸ்ட்டுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது இதுல மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இதுல பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்வியூ போஸ்ட்ல ஒரு 19 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்லயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் இன்டர்வியூ போஸ்ட்லயுமே பார்த்தோம் அப்படின்னா, நிறைய டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா குடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா 8 டிபார்ட்மெண்ட்ல நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. புதுசா டிபார்ட்மெண்ட் எதுவும் குடுக்க மாட்டாங்க எப்பயுமே. ஏற்கனவே இருந்ததுல ஆட் தான் பண்ண முடியும். ஸோ அதத்தான் இப்ப பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி தற்போது பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உண்டான நியூஸு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேற வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுல நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா இது பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலா விட்டுட்டு ஸோ ரிசல்ட் நெக்ஸ்ட் வீக் வந்ததுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் முன்னாடியே, அதாவது 12ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் தேதி சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிங் போது ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் வைஸா நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வைஸா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதிகமா குடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சில எவ்வளோ ஏற்கனவே இப்ப கேரி ஃபார்வர்ட் வேக்கன்சி, கரண்ட் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு உண்டான வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஸ்சியில ஆரம்பிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, பிசி, கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அப்படின்னு வரும். ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுலயும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாம் உங்களுக்கு தனியா குடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாவே டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு இப்பயே ஒரு ரிசல்ட் வந்த உடனே இந்த இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்னு வரும்போது இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டே இருந்தோம்னா, நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அன்னைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுமே ஒவ்வொரு நாளுமே பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. எவ்வளோ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேஸ்ட் வைஸா டிபார்ட்மெண்ட் வைஸாவும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி மஸ்ட். எப்பவுமே ஒரு ரிசல்ட் வர்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி குடுப்பாங்க. ஸோ அதுதான் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது கடைசியிலே குடுத்துட்டாங்க பாருங்க. நமக்கு டோட்டலே அவங்க ரவுண்ட் பண்ணி குடுத்துட்டாங்க. 6151. ஸோ 6151 போஸ்ட் இந்த குரூப் 2, அதாவது இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வருது அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 5500 சம்திங் இருந்தது ஃபர்ஸ்ட் கால் பர் வரும்போது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 700 போஸ்ட் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து வர குரூப் 2 பார்த்தோம் அப்படின்னா ஜூன், ஜூலை அந்த மாதிரி கால் பர் வந்ததுன்னா 1300 போஸ்ட், 200 போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து இப்பயே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஜூன், ஜூலைல வரும்போது அந்த இயர் எண்டு மார்ச் கணக்கு முடிக்கும்போது இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்சிஸ் அந்த 1300 அரௌண்டு உடைய இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப ஏற்கனவே இருந்தது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நிறைய ரிட்டையர்மெண்ட் ஆக இன்னும் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரிசல்ட்ல வந்துருச்சு அப்படின்னா அவங்க பார்த்தாங்க அப்படின்னா இன்ட்ரிக்கு போயிட்டு அடுத்து சில பேர் வேலைக்கு வாங்கிடுவாங்க. ஸோ கிட்டத்துல விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த தோல்வி அடையும் பட்சத்துல அவங்க கீப் ப்ரிப்பேரிங். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஸோ டிஎன்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு மெயினா ரிவிஷன் மஸ்ட். எவ்வளோ வாட்டி ரிவைஸ் பண்றோமோ நம்மளுடைய எரர் பார்த்தோம் அப்படின்னா அதை குறைச்சிட்டே வரலாம். ஸோ இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்க அவங்களுக்கு உண்டான வேலை கிடைப்பதற்கு பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்டர்வியூ போஸ்ட்ல வரவங்களுக்கும் வாழ்த்துக்கள், நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வரவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வராத பட்சத்துல நீங்க கீப் ப்ரிப்பேரிங். ஸோ குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்,
அடுத்து வர குரூப் 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். மெயின்ஸ் எக்ஸாம் ஓரியன்டட் ஆக்சுவலா குரூப் 2லாம் வந்து தற்போது வரைக்கும் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் ஓரியன்டா தான் இருக்கு. ஸோ படிச்சுட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.